இந்த காலங்கிற மூவியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மூவி ஸ்டார்ட் பண்ணதும் இந்த கேலை காட்டுவாங்க. இதோட நேம் SEOYEON. இதை எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால கூகுள்ல நேம் மீனிங் ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் தெரியுது எனக்கு இங்கிலீஷ் படிக்க சரியா வராதுன்னு. சரி, இந்த சிஐஓ ரொம்ப நாளுக்கு பிறகு அதோட வீட்டுக்கு வருது. வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. இது அவர்கிட்ட சொல்லுது, ட்ரெயின்ல வரப்போ டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்டாரு, நான் மறந்து செல்போனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவருக்கே புரிஞ்சு போச்சு. பெப்பரப்பேன் வாய பழந்து தூங்கி போனை தொலைச்சிட கரெக்டா. இந்த சிஐஓ ஆமான்னு சொல்லுது. அதுக்கு உடனே அந்த ஹவுஸ் ஓனர், இந்த என்னோட போன் வச்சுக்கோ, இதுக்கு என் அம்மாவை தவிர வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க, நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. பாவம் இவரும் என்ன மாதிரி பட்டவர் போல. அதுக்கு நம்ம சிஐஓ, ஐயோ உங்களுக்கு ஏன் கஷ்டம், என் வீட்டுல ஒரு போன் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து இதுக்கு ஒரு லேண்ட்லைன் போன் கிடைக்குது. இப்ப நம்ம சிஐஓ லேண்ட்லைன் ஃபுல்லா செட்டப்பா செட் பண்ணி உட்கார்ந்து இருக்குது. அந்த டைம் சடனா ஒரு கால் வருது. போன் அட்டன் பண்ணா அந்த சைடும் ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன காப்பாத்துங்க, என்ன என் அம்மா சாவடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலப்பற பண்ணுது. அதுக்கு நம்ம சிஐஓ, இந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் நான் சின்ன வயசுல நிறைய விளையாடி இருக்கிறேன், அம்மா நேம் எல்லாம் சொன்னா பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுது. இருந்தாலும் ஈவினிங் திரும்ப கால் வருது. சேம் கேல். சரி என்ன கதை சொல்லுதுன்னு கேட்கலான்னு இந்த வாட்டி கால் அட்டன் பண்ணி பேசுது. இந்த கால் பண்ணிருக்கிற கேலோட நேம் யங்குசுக்கு. இவங்க பேசுறதுல நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த கால் பண்ணிருக்கிற அக்கா நம்ம சிஐயோட வீட்டுல தான் இருக்குதான். அதுவும் இல்லாம சிஐயோட ரூம்ல தான் இருக்குதான். அப்போ அப்படின்னா அது பேய்ன்னு நினைக்கிறீங்க இல்ல? இல்லங்க, இந்த கால் அக்கா 1999ல இருந்து பேசுது. நம்ம சிஐஓ 2019ல இருந்து பேசுது. கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல? எனக்கும் ஆச்சு. பட் கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிருச்சு. அதே நம்பிக்கையில நீங்களும் வெயிட் பண்ணுங்க. 1999ல இருக்கிற அக்கா 2019ல இருக்கிற சிஐஓட கால் பண்ணி பேசுது. எது எப்படியோ என்னமோ 20 இயர்ஸ் பேக்ல இருக்கிற ஒரு பொண்ணோட நம்ம சிஐஓ கனெக்ட் ஆகிருச்சு. ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் டைம் லைன்ல இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு பாஸ்ட் டென்ஸ்லயும் இன்னொரு பொண்ணு பிரசன்ட் டென்ஸ்லயும் இருக்குது. இனிமே நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்கலாம். இப்போ நம்ம சிஐஓக்கு பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயமும் தெரியும். இதென்ன அவ்வளவு தெளிவான அறிவாளி பொண்ணா அப்படின்னு கேட்டா இல்ல, அதான் கால் பண்ணி 1999ல இருந்து பேசுறேன்னு சொன்னதும் சரி அப்படியா ஓகே அப்படின்னு நம்பினதுமே புரிஞ்சிருக்கும் நம்ம சிஐயோட புத்திசாலித்தனம். அதான் பிரசன்ட்ல இருக்குதுல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதுவும் இல்லாம பாஸ்டுக்கு சம்பந்தமான ஏதாவது நியூஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர் போட்டோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்ல, அதை செக் பண்ணாவும் சிலது ஞாபகம் வரும். அதே மாதிரி அதோட பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த மூவில அதுவே தெரிஞ்சுக்கும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி போன்லயே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. உண்மையாவே அந்த அக்கா 1999ல இருந்தா கால் பண்ணி இருக்குது. அப்ப நம்ம சிஐஓ அதுக்கு இப்ப சவுத் கொரியால என்ன ட்ரெண்ட்ல இருக்குது, அப்புறம் என்ன மியூசிக் ட்ரெண்ட் ஆகுது எல்லாம் சொல்லவும் காட்டவும் செஞ்சிட்டு இருக்குது. அப்புறம் தான் இவங்களோட லைஃப்ல என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த காலக்காவோட ப்ராப்ளம் என்னன்னா, அதோட அம்மா நார்மல் அம்மா இல்ல. அதான் தெரியுது, வெயில் காலத்திலே சொல்றோட தெரியுதுன்னு ஓவர் ஆக்ஷன் பண்ணாதீங்க. நார்மல் இல்லன்னா வேற. இது எப்பவும் அந்த காலக்காவை போட்டு அடிக்கிறது அது இதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சைடு இந்த சிஐயோட அப்பா, சிஐஓ சின்ன குழந்தையா இருக்கிற டைம் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு கொஞ்சம் பெப்பரை தூக்கலா போட்டு அது தின்னு மொத்தமா மேல போயிட்டாரு. ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு எப்படிடா செத்தாருன்னா, சாரி ஆம்லேட் சாப்பிட்டு கேஸ் ஆஃப் பண்ணாம சிலிண்டர் வெடிச்சு போயிட்டாரு. ஆம்லேட்டுக்கும் சாவு கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. இந்த இன்சிடென்ட் நினைச்சு நம்ம சிஐஓ எப்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட சிஐயோட அம்மாவுக்கு பிரெயின் டியூமர் நோயம் இருக்குது. நம்ம சிஐஓக்கு அவங்க அம்மானா உயிர் இல்ல, அத சிஐஓக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா போனார்ல, அந்த சிலிண்டர் வெடிச்சு அது வெடிக்கிறதுக்கான ரீசன் அவங்க அம்மா அப்படின்னு இது நினைச்சிட்டே இருக்குது. அந்த சிலிண்டரை அவர் ஆஃப் பண்ணலன்னா கூட இதுவாச்சும் ஆஃப் பண்ணிருக்கணும் இல்லன்னு இதோட கோழி மண்டையில ஒரு தாட். அப்புறம் இந்த கோழி மண்டை சிஐஓ அதோட கோழி மண்டையை யூஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணுது. அது என்னன்னா, அவங்க அப்பா ஒரு நாள் ஆம்லேட் போட்டு போனார்ல, மேபி அன்னைக்கு அந்த ஆம்லேட்டை சாப்பிடாம இருந்திருந்தா உயிரோட இருந்திருப்பாரு. அதான் அந்த சிலிண்டர் வெடிக்காம இருந்திருந்தா இப்ப இருந்திருப்பாருல. அதான் அவர் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு யோசிக்குது. இப்போ அந்த 1999ல டேட் படி அவர் இன்னும் 3 டேஸ்ல சாக போறாரு. அந்த காலக்காவா 1999ல இந்த சிஐயோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அங்க போக சொல்லுது. சொன்ன மாதிரியே நம்ம காலக்காவும் அங்க போய் அந்த சிலிண்டரை ஆஃப் பண்ணிருது. தென் அந்த இன்சிடென்ட் நடந்த டைம் முடிஞ்சதும் சிஐயோட பாடி மேல இருந்த தழும்புகள் எல்லாம் மறைஞ்சிருது. அப்படி அந்த சிலிண்டர் வெடிச்ச டைம் அந்த காயம் இதெல்லாம் இப்ப பாலடைஞ்ச சந்திரமுகி கோட்டை மாதிரி இருந்த வீடு பாகுபலி கோட்டை மாதிரி ஆயிருச்சு. வெளியே வந்து பார்த்தா அம்மா அப்பா எல்லாம் நார்மலா இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்படிதான் நடந்து அப்படிங்கிறது இந்த சிஐஓக்கு மட்டும்தான் தெரியுது. அவங்க பேரண்ட்ஸுக்கு நோ எதுவுமே தெரியாது. அதோட சிஐஓ ரொம்ப ரிச் ஆயிடுச்சு. நம்ம சிஐஓட கோழி மண்ட பிரெயினால இல்ல, அவங்க அப்பாவோட பிரெயினால இப்படி ரிச் ஆயிட்டாங்க. லைஃப்ல எப்பவாச்சும் பிரெயினை யூஸ் பண்ற என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பிரெயினை யூஸ் பண்ணி இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. ஒரே கால்ல எல்லாமே ஓகே. இந்த சைடு இந்த காலக்கா செம்ம டென்ஷன்ல இருக்குது. ஏன்னா சிஐஓ இது பண்ற கால் எதுவுமே லிஃப்ட் பண்ணல, இனியா பண்ணணும், அதான் லைஃப்ல தேவையானது எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா இருக்குதுங்க. கால் பண்ணி ஒரு வழியா ஈவினிங் இந்த சிஐஓ கால் அட்டன் பண்ணுது. நம்ம காலக்கா ஒரே அழுக, கேர்ள்ஸோட அழுக எல்லாம் தெரியல அது மாதிரி. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, என் அம்மா என்ன அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது. நம்ம சிஐஓ அந்த காலக்கா சொன்ன டேட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குது. அதை செக் பண்ண பிறகுதான் தெரியுது, அந்த நாள் தான் நம்ம காலக்காவை அவங்க அம்மா அடிச்சு கொன்ன நாளாம். அதனால அவங்க அம்மாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல இருக்குது. என்ன கொடூரண்டா அப்படின்னு நினைக்கிற டைம்ல
அந்த அக்காவோட அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டோரி என்னன்னா, அந்த அக்காவோட அம்மா ஒரு ஷமன்னா என்னன்னா எனக்கும் தெரியாது. கூகுள் அக்கா கிட்ட கேட்டதுக்கு தம்பி அது ஒண்ணு இல்லடா, ஆன்மாவோட இந்த ஷமன் எல்லாம் பேச முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. அது ஒரு பெஸ்ட் கரியர் growth கோர்ஸ், அதை படிச்சா லைஃப் செட்டில். அந்த ஷமனோட பவர் என்னன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படிங்கறத இப்பவே தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா எப்படி தெரிஞ்சுக்காம இருக்க முடியும்? அதனால அவங்க அம்மா என்ன பண்ணதுன்னா இந்த காலக்காவை செக் பண்ணுது. அப்படி செக் பண்ற டைம்ல தான் தெரியுது இந்த அக்கா ஃபியூச்சர்ல பெரிய சைக்கோ கேங்ல சேர்ந்து எல்லாவனையும் கொன்னுட்டு தெரியும்னு. அதனால இது இருந்தும் வேஸ்ட் தான் அந்த அம்மா அனுப்பி வச்சிருச்சு. அப்படின்னா நார்மல் பாஸ்ட்ல ஆல்ரெடி அனுப்பி வச்சிருச்சு. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல கொல்ல போகுது. ஐயோ சாரி, அப்படி ஒரு டென்ஸே இல்ல. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ற டைம் சிஐஓ என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நைட் உன் அம்மா ஒரு கத்தி வச்சு உன்னை குத்தி கொல்ல போகுது. அதுக்கு பிறகு உன் அம்மாவை ஜெயிலையும் போடுறாங்க. அம்மா கிட்ட ஜெயில போய் ஏதாவது சொல்லணும்னா சொல்றேன் அப்படின்னு நம்ம சிஐஓ கேக்குது. அதை கேட்ட காலாக்காவுக்கு பயங்கர கோவம் வருது. இவ்வளவு நாள் அடிச்சே ஓகே அம்மான்னு விட்டுட்டேன், இன்னைக்கு கொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் சைக்கோக்கு சைக்கோ தானே அதிகமாயிருச்சு. அதை கொல்ல வந்த கத்திய வாங்கி திரும்ப அதையே கொன்னுட்டு இப்படி சைக்கோ கில்லர் ஆகின பெருமை எல்லாம் நம்ம சிஐஓவை தான் சேரும். அப்புறம் சிஐஓ நியூஸ் பார்த்தா அந்த நியூஸே இருக்காது. ஏன்னா இதை கொல்லல, இதுதான் கொன்னுட்டுங்கிறதுனால. இப்ப ஃபியூச்சர் எல்லாம் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்ப நமக்கு ஒரு சங்க காட்டுவாங்க, எங்க காணோன்னு தேடாதீங்க, இவதான் இவர் தான். இவங்க நேமும் ஹேர் கட்டும் பாயா கேலானே கண்டுபிடிக்க முடியல. இந்த சங்குக்கு நம்ம சிஐயோட ஃபேமிலியையும் காலக்காவோட ஃபேமிலியையும் தெரியுமா? இவர் ஒரு ஸ்ட்ராபெரி சப்ளையர். இவர் எப்பவும் போல 1999ல அந்த காலக்காவோட ஃபேமிலிக்கு ஸ்ட்ராபெரி சப்ளை பண்றாரு. பிரசன்ட்ல இவர் தான் ஊர் ஃபுல்லா சப்ளை பண்றாரு. நம்ம சிஐயோட ஃபேமிலிக்கும் இவர் தான் ஸ்ட்ராபெரி சப்ளை பண்றாரு. காலக்காவோட வீட்டுக்கு போய் கொண்டு அந்த பாக்ஸை வைக்கிறதுக்கு இடம் தேடுறாரு. தேடி லாஸ்டா ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாரு. ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஃபுல்லா ஏதோ பிளாஸ்டிக் பேக்ஸா இருக்குது. அதுல என்னதான் இருக்குன்னு எடுத்து பார்த்தா இந்த காலக்கா அவங்க அம்மாவை கொன்னு கசாப்பு பண்ணி பேக்கா வச்சிருக்குது. இதை பார்த்து அவரு அச்சச்சோ ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா நாசம் ஆயிடுச்சேன்னு பார்த்துட்டே இருக்கிற டைம்ல அந்த காலக்காவும் அங்க வந்துருச்சு. இது ஃபர்ஸ்டே சைக்கோவா இல்ல அந்த சிஐஓ கூட பேசின பிறகு இப்படி ஆயிடுச்சான்னு தெரியலையே. இப்ப சங்கம் எல்லாம் பார்த்தாச்சு. இவனை இப்ப விட்டா இவன் ஊர் ஃபுல்லா சொல்லுவான்னு காலக்கா சங்குக்கு சங்கூதி ஒரு ஃப்ரிட்ஜ்ல வைக்குது. இப்ப பிரசன்ட் டைம்ல தட் சங் இஸ் மிஸ்ஸிங். அதனால நம்ம சிஐஓ அக்காவும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குது, இன்னைக்கு ஏன் சங்கு வரலன்னு. அதுக்கு அவங்க அப்பா சங்கா யாரு அது, அப்படிப்பட்ட யாரையும் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. நம்ம சிஐஓக்கு எதுவும் புரியல. நேத்து அவர் தந்த ஸ்ட்ராபெரி தான் லபக்குன்னு இறக்குனாரு, இப்போ ஏன் இப்படி சொல்றாருன்னு அக்காவுக்கு ஒரே டவுட். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் அவங்க கிட்ட இதை பத்தி பேசுது. அப்புறம் போலீஸும் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. பாடுற உடனே எடுத்து காட்டுறாங்கன்னா ஆமா இது இப்ப பிச்சை ஐயோ இல்ல ரிச் ஐயோ, அதனால காட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னா நம்ம காலக்கா அவங்க அம்மாவையும் அந்த சங்கையும் கொன்னுட்டு வீட்லயே இருக்குது. இதை கண்டுபிடிச்ச போலீஸும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்ச நம்ம சிஐஓ அதோட நுண்ணோக்கு பார்வை அதோட புத்தி கூர்மையை எல்லாம் யூஸ் பண்ணி அதோட கோழிமண்ட பிரெயினை வச்சு காலக்காக்கு கால் பண்ணி, நீ பண்ண எதுவுமே நல்லது கிடையாது, எல்லாமே ரொம்ப மோசமானது, உன்னை போலீஸ் பிடிக்க போறாங்கன்னு சொல்லுது. அது இந்த காலக்கா என்ன எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு சிஐஓ நான் ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் உனக்கு தந்துட்டேன், இதுக்கு மேல என் வாயில இருந்து ஒண்ணுமே வராது பாரு அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிருது. உடனே இந்த காலக்கா 1999ல அப்ப இருக்கிற சின்ன சிஐஓவை கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிருச்சு. அதே டைம் கரெக்டா காலக்காவோட வீட்டுக்கு இந்த குட்டி சிஐஓவும் அதோட எங்க அப்பாவும் இங்க வர்றாரு. எதுக்காகனா அந்த காலக்காவோட அம்மாவும் இவங்க ஃபேமிலியும் ஆல்ரெடி தெரியுமாமாம், அதனால வந்தாங்க. இந்த காலக்கா ஆல்ரெடி சிஐஓ மேல செம்ம கோவத்துல இருக்குது. இப்ப எல்லாரும் உள்ள டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த குட்டி சிஐஓட அப்பாவை இந்த காலக்கா அங்க வச்சே கொன்னுருது. இந்த சைட் 2019ல ஒரு கார்ல நம்ம சிஐஓவும் அவங்க அப்பாவும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிற டைம் சடனா அவங்க அப்பாவையும் அந்த காரையும் காணும். இதுவும் திரும்ப அந்த சந்திரமுகி பங்களாவுக்கே வந்துருச்சு. இப்ப இதுக்கு புரிஞ்சிருச்சு பாஸ்ட்ல 1999ல அது இவங்க அப்பாவை கொன்னுட்டு அப்படிங்கிறது. அதோட 1999ல இதே குட்டி சிஐஓவை கிட்னாப் பண்ணி இது கூடவே வச்சுக்கிட்டு இப்ப இது பெரிய சிஐஓக்கு கால் பண்ணி இந்த குட்டி சிஐஓவை விடணும்னா நீ எனக்கு எப்படி என்ன போலீஸ் பிடிச்சாங்க அப்படிங்கறத சொல்லணும், இல்லனா நான் இந்த குட்டி சிஐஓவை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம சிஐஓ ஏதோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுது. அந்த காலக்கா இருக்கிற டைம்ல அதாவது அன்னைக்கு டேட்ல அந்த பிளேஸ்ல எங்கேயாவது மோசமான இன்சிடென்ட் நடந்தா அப்படிங்கறத பாக்குது. அப்ப ஆன்லைன்ல ஒரு நியூஸும் கிடைக்குது. அது என்னன்னா ஒரு பில்டிங்க பாம் வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்த சிஐஓ அதோட கோழிமண்ட மூளையினால அது என்னன்னா காலக்காக்கு கால் பண்ணி நீ உன் அம்மாவை கொன்ன கத்தியை யாரோ ஒரு பில்டிங்ல கொண்டு போட்டுட்டாங்க, அதான் அந்த வெடிச்ச பில்டிங்கை பத்தி சொல்லுது. அந்த பில்டிங்ல போய் தான் கத்திய போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச பிறகுதான் உன்னை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது. இதான் பில்டிங் வெடிக்க போகுது. காலக்கா உள்ள போய் கத்திய தேடுது ஒண்ணுமே கிடைக்கல. அப்படியே தேடிட்டு இருக்கிற டைம் பில்டிங்க்கு வெளியே ஒரு நாய் கத்துற சவுண்ட் கேக்குது. அதை பார்த்தது இது யாரு இங்க நாயை கொண்டு விட்டான்னு வெளியே வந்து பாக்குது. காலக்கா வெளியே வருது. வெளியே வந்ததும் அந்த பில்டிங் எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருச்சு. பாவம் சிஐஓ அதோட கோழிமண்ட பிரெயினால ஒரே ஒரு பிளான் பண்ணுச்சு. ஒரே ஒரு பிளான் தான், அதுவும் யூஸ் இல்லாம போயிருச்சு. இப்ப சொல்லவே தேவையில்ல, காலக்கா ஃபுல் மென்டலகா ஆகிருச்சு. உடனே பயங்கர கோவமா வீட்டுக்கு வந்து சுட தண்ணி எடுத்து குட்டி சிஐஓ மேல ஊத்துது. அதனால 2019ல இருக்கிற மெயின் சிஐஓ மேலையும் அதே தண்ணியோட இம்பாக்ட்
ஃபேக்ட் தெரியுது. அதோட காலக்கா நம்ம சிஐஓக்கு இன்னொரு இன்சிடென்ட பத்தியும் சொல்லுது. அப்பா ஆம்லேட் போட்டு சிலிண்டர் ஆஃப் பண்ணாம அப்படி அவருக்கு ஆகல, அவரெல்லாம் கரெக்டா தான் பண்ணாரு, நீ தான் சிலிண்டர் திறந்து விட்டுட்டு ஏதோ டிவி ஷோ பார்த்துன்னு சொல்லுது. உண்மையாவே நம்ம சிஐஓ தான் சின்ன வயசுல அப்படி பண்ணது. இது இப்படி பண்ணிட்டு அப்படிங்கறது தெரியாம இன்னொரு முட்டைக்கு அவங்க அப்பா ஆசையோட வந்து மொத்தமா போயிட்டாரு. இதெல்லாம் காலக்கா சிலிண்டர் ஆஃப் பண்ண போன டைம் தெரிஞ்சது. எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவ்வளவு நாள் இதோட அம்மாவை தான் நீதான் பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சிஐஓக்கு வேற வழியே இல்லாம போலீஸ் கண்டுபிடிச்சதை பத்தி எங்க எப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த காலக்கா அங்க போய் கத்தி எடுத்து வச்சிருந்த ஒரு ஓல்ட குத்தி கொள்ளுது. புரிஞ்சா இப்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது. டெய்லி 1-2 பேர் அனுப்பாம இதுக்கு அடுத்த வேலையே நடக்காது. இப்ப இதை பிடிக்கிறதுக்கு எவிடன்ஸ் எதுவுமே இல்ல, அதனால இதை யாரும் பிடிக்கவும் இல்ல. இது ஜெயில இருக்க வேண்டிய ரிப்போர்ட் எல்லாம் மறைஞ்சிடுச்சு. பிரசன்ட் 2019ல இந்த காலக்கா ஜெயில இருக்கணும், பட் ஜெயில இல்ல. இந்த சைட் சிஐஓட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குது. இப்ப ஜெயில இருக்க வேண்டிய காலக்கா சீரியல் கில்லர் ஆகி வெளியே தெரியுது. அதுவும் இந்த சிஐஓட சேம் வீட்ல. இந்த சீரியல் கில்லர் காலக்காவோட தான் நம்ம சிஐஓவும் இப்ப இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். அந்த டைம் வீடு ஃபுல்லா இந்த சிஐஓ செக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி பாக்குற டைம் ஃபுல்லா ஃப்ரிட்ஜா இருக்குது. எதுக்குன்னா சைக்கோங்க சொன்னேன் இல்ல, கொன்னு ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்தையும் நிறைக்குதுன்னு. அதோட அம்மா சொன்னது கூட கரெக்ட் தான். இந்த சைடு 1999ல நம்ம சின்ன சிஐஓட அம்மா அதோட ஹஸ்பண்டையும் அதோட குழந்தையும் காணல அப்படின்னு தேடி லாஸ்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுது. போலீஸும் இதை கம்ப்ளைண்டா எடுத்துக்கிட்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்து லாஸ்டா காலக்காவோட வீட்டுக்கே வர்றாங்க. வீடு ஃபுல்லா சிஐஓட அம்மாவும் போலீஸும் செக் பண்றாங்க. வீட்டுல யாரும் இல்ல. இப்ப நான் சொல்றத ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு நீங்க கன்ஃபியூஸ் ஆகி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இந்த பிலிம்ல 2 கிளைமேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா இவங்க வந்து பார்த்து வீட்டுல யாரும் கிடைக்கல இல்ல, அதனால 1999ல இருக்கிற குட்டி சிஐஓட அம்மா காலக்கா வீட்டுல ஃபுல்லா செக் பண்ணி ஒரு போனை கண்டுபிடிக்குது. அதை எடுத்து கால் பண்ணது. அந்த போன் கால் 2019ல இருக்கிற மெயின் சிஐஓக்கு கனெக்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் போன் கால். இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னா 1999ல இருக்கிற காலக்கா 2019ல ஃபுல் சைக்கோவா மாறி இருக்கிற காலக்காவுக்கு கூப்பிடுது. இப்படி 2 போன் கால்னால 2 கிளைமேக்ஸ் பிலிம்ல. இப்ப ஃபர்ஸ்ட் கால்ல சிஐஓட அம்மா கால் பண்ணி மெயின் சிஐஓட கனெக்ட் ஆச்சுல. இப்ப மெயின் சிஐஓக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அது இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி கேட்டதும் இந்த அம்மா இந்த விஷயத்த கூட வந்த போலீஸுக்கு சொல்லுது. அப்படி சொல்லிட்டு இருக்கிற டைம்லயே அந்த காலக்கா அந்த போலீஸை கொன்னுருது 1999ல. இப்ப 2019ல இருக்கிற சிஐஓ சைக்கோ காலக்கா கூட ஒரே வீட்டுல எல்லாம் இருக்குது. அதனால அந்த சைக்கோ கொல்ல ட்ரை பண்ணுது. இங்க 1999ல இருக்கிற காலக்கா போலீஸை கொன்னதும் இந்த குட்டி சிஐஓட அம்மா காலக்காவை கொல்றதுக்கு மேல இருந்து தள்ளி விடுது. அப்புறம் 2 பேருமே கீழே விழுந்து செத்தும் போயிட்டாங்க. இப்ப 1999ல காலக்கா மொத்தமா போனனால இப்ப 2019ல இருக்கிற காலக்காவும் மொத்தமா மறைஞ்சிடுது. ஏன்னா இது பாஸ்ட்ல இல்ல, அப்ப ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்? இதனால வீடு ஃபுல்லா இருந்த ஃப்ரிட்ஜும் மறைஞ்சி பழைய சந்திரமுகி பில்டிங் மாதிரியே ஆயிடுச்சு. இங்க 2019ல மெயின் சிஐஓ பயந்த அம்மாவை போய் பாக்குது, இது உயிரோட இருக்குதான்னு. அது எங்கேயும் இல்ல. அப்புறம் இது செத்துட்டு நினைச்சு சமாதி இருக்கிற இடத்துல போய் பாக்குது. அப்ப அவங்க அம்மா அங்க இருந்து மெதுவா நடந்து வந்துட்டே இருக்குது. ஐயோ பயப்படாதீங்க, இது பேய் படம் இல்ல, இது உயிரோட தான் இருக்குது. இது மேல இருந்து விழுந்தும் சாகல, எப்படியோ தப்பிச்சிருச்சு. இப்ப நம்ம சிஐஓவும் அவங்க அம்மாவும் ஹாப்பியா அங்க இருந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஃபில்ம் முடியல, விழுந்தடிச்சு வீடியோக்கு வெளியே போகாதீங்க. இன்னொரு போன் கால் இருக்குல்ல, 1999ல இருக்கிற காலக்கா 2019ல இருக்கிற சைக்கோ காலக்காக்கு கால் பண்ணிச்சு. கால்ல என்ன சொல்லுச்சுன்னா உன்னை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க, நீ கவனமா இருன்னு. ஏன்னா 2019ல இருக்கிற காலக்காவுக்கு இது எதுவுமே கரெக்டா கனெக்ட் ஆகல இல்ல. இப்படி சொல்லி வெளியே வந்ததும் தான் இது 1999ல மேல இருந்து கீழே விழுந்தது. இப்ப இப்படி ஃபியூச்சர்ல காலக்கா இதெல்லாம் பண்ணணும்னா பாஸ்ட்ல இதுக்கு ஒண்ணுமே ஆகி இருக்க கூடாது. கரெக்ட் தான், மேல இருந்து கீழே விழுந்துச்சு, பட் ஒன்னும் ஆகல. மேல இருந்து கீழே விழுந்து ஒன்னும் ஆகல இல்ல. அப்ப என்ன பண்ணும்? 1999ல பொழைச்ச சிஐஓட அம்மாவை கொன்னுருது. இப்ப 2019ல சமாதி கிட்ட நடந்து போயிட்டு இருந்தாங்க இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கிற டைம் சிஐஓட அம்மா மறைஞ்சிடுது. அப்படின்னா சீன்ல இன்னும் நம்ம காலக்கா உயிரோட தான் இருக்குது. பாஸ்ட்லயும் பிரசன்ட்லயும் காலக்கா 20 இயர்ஸா சிஐஓ அது கூட தான் வச்சிருக்குது. சரி ரொம்ப யோசிக்காதீங்க. 2 கிளைமேக்ஸ் அவ்வளவுதான். 2 செப்பரேட் டைம் சோன்ல நடக்குது. ஒரு டைம் சோன்ல காலக்கா செத்து சிஐஓவும் அதோட அம்மாவும் பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி, இன்னொரு டைம் சோன்ல அந்த காலக்கா அவங்க அம்மாவை கொன்னுட்டு காலக்காவும் கிட்னாப் பண்ண சிஐஓவும் சேர்ந்தே 20 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இப்படிங்கிற மாதிரி 2 டைம் லைன். கிளைமேக்ஸ் கூட 2 ஆகும் டைமை பொறுத்து. இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எது எப்படியோ அது அப்படின்னு ஏத்துக்கோங்க. ஏதோ 7.5 தண்ணியை போட்டுட்டு ஸ்டோரியா எடுத்து வச்சிருக்குது. ஒருவேளை காலக்காவோட அம்மா மந்திரம் சரியா போடலன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி எல்லாம் ஆகிடுச்சு. மூவி பிடிச்சா புரிஞ்சா டேய் தம்பி புரிஞ்சுடா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.